உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04454545545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். வேட்டையாடு விளையாடு படத்தில் கமலஹாசன் ஒரு என்ட்ரி ஒன்று கொடுப்பார். யாரெல்லாம் என் கண்ணை கட்டுது அப்படின்னு சொல்லி இப்படி இந்த கண்ணை அப்படி திறந்து அந்த ஸ்டில்லே பெரிய அளவில் வைரல் ஆச்சு. அந்த புகைப்படமே அந்த காட்சியும் பிரமாதமாக இருக்கும். அதில் ஒருத்தர் நடிச்சிருப்பார். அந்த சமயத்தில் யார் அது சூப்பராக இருக்கார், புதுசாக இருக்கார், அவ்வளோ சட்டில்டாக நடிச்சிருக்காரு அப்படின்னு தோணும். ஒரு ஸ்டண்ட் சிவா. கமலஹாசன் மாதிரியான அந்த அந்த கலைஞர்களுக்கு யார் திறமையான நடிகர்கள், யார்கிட்ட நடிப்பு இருக்கிறதுன்ட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. நீங்கள் மகளிர் மட்டும் படத்தில் பார்த்தீங்கன்னா கலைப்புலி தானு ஒரு தமிழ் பேசுகிற ஒருத்தராக தொடர்ந்து அந்த 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 படம் முழுக்க ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பார். அதன் பிறகு அவர் நடிக்கல, அவருடைய விருப்பம் அது. இப்போ இந்த வேட்டையாடு விளையாடு படத்தில் நடித்தவர் தான் ஸ்டண்ட் சிவா. அப்புறம் பிரமாதமாக நடிக்கிறாருன்னு சொல்லி ஆனால் அவர் ஸ்டண்ட்டில் தான் அதிக கவனம் செலுத்திட்டு இருந்தார். அப்புறம் சிம்புவோடைய ஈஸ்வர், குறிப்பாக கிராக்குன்னு ஒரு படம் தெலுங்கில் பெரிய பேர் வாங்கி கொடுத்தது ஸ்டண்ட் சிவாவுக்கு. இது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, மண்ணாடி அப்படின்னு ஒரு படம் ரெடி ஆகிட்டுருக்கு. சூரி கதாநாயகனாக நடிக்கிற இந்த படத்தை மதிமாறன் புகழேந்தி இயக்குகிறார். இவர் வெற்றிமாறனுடைய அசிஸ்டண்ட்டு. இந்த படத்தை எல்ரட் குமார் தயாரிச்சிருக்கார். மண்ணாடி அந்த படத்தில் ஸ்டண்ட் சிவா ஒரு மாற்றுத்திறனாளி கேரக்டரில் நடிச்சிருக்காரு அப்படின்னு நமக்கு ஒரு தகவல் வந்தது. மிகவும் பிரமாதமான ஒரு கேரக்டர். அதுவும் வீல் நாற்காலியில் உட்காந்துக்கிட்டு பாதி படம் வரைக்கும். அதன் பிறகு அவருடைய கேரக்டர் வேறு மாதிரி இருக்கும். இந்த கெட்டப்லாம் மாற்றிருக்காப்பு. என்னென்னா, ஒரு டைரக்டர் கண்டுபிடிக்கிறது தான். அவர் ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர், ஒரு ஸ்டண்ட் கலைஞர், அது மாதிரி நடிக்க வந்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. சில பேர் அசால்ட்டாக விட்டாலும் இவங்கக்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுப்பா, இவங்களை தூக்கி இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நடிக்க வைக்கணும் அப்படின்னு புதுசாக உருவாக்குறது தான். இந்த மண்ணாடி படத்தின் மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்கான காரணம் என்னென்னா, சூரி கதையின் நாயகன் அப்படின்னு மாறினாலும் அவருக்கு என்ன வருமோ அதுதான் தொடர்ந்து நடிச்சிட்டு வர்றார். ஒரு கருடன் படமே பார்த்தீங்கன்னா கூட தனக்கு என்ன வருமோ அதுதான். விடுதலையிலும் அப்படி தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கார். இந்த படம் அதே விடுதலை ப்ரொடியூசர் தான். மண்ணாடி அது என்ன மண்ணாடி என்னையா அப்படின்னு. மண்ணாடி அப்படின்ட்டு இந்த கடலில் மீன் பிடிக்கிறதுக்காக போகிறாங்க இல்லைங்களா. அந்த காலத்தில் இந்த ஜிபிஆர்எஸ் இதெல்லாம் இல்லாத சமயத்தில், இந்த வாக்கி டாக்கிலாம் இல்லாத சமயத்தில் மீன் பிடிக்கிறது, இந்த கட்டுமரத்தை எடுத்து கிளம்பி மீன் பிடிக்க போகும்பொழுது எந்த இடத்துல மீன் வரது அதிகமாக இருக்கும், எங்கே புயல் வரும், எங்கே காற்று வரும், எங்கே இடிமின்னல் ஏற்படும், எவ்வளோ ஆழத்துக்கு போனால் என்ன மாதிரி மீன் கிடைக்கும் அப்படின்ற கணிக்கிற அந்த மீன்பிடி குழுவினுடைய தலைவன் பெயர் தான் மண்ணாடி. இதுதான் லைன். இதை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க ஏதுன்னு தெரியல. இந்த படத்துக்கு கோ ப்ரொடியூசராக வெற்றிமாறன் இருக்கார். மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, வெற்றிமாறன் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். இப்போ நிலத்தை சார்ந்து வாழறவங்களுக்கு ஜல்லிக்கட்டு எவ்வளோ முக்கியமான ஒன்றோ, அது மாதிரி இந்த கடல் சார்ந்து வாழறவங்களுக்கு இந்த பாய்மர கப்பல், பாய்மர படகு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த பாய்மர படகை வைத்து அதற்குள்ள அரசியல், அப்புறமா கடல் அரசியல், மீனவர்களுடைய பிரச்சனை, இதெல்லாம் சொல்லக்கூடிய படமாக இந்த மண்ணாடி இருக்கும். இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சிங்கன்னு. சூரிக்கு மிக மிக முக்கியமான படம். இல்லை இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ராம்நாடு தொண்டி முழுக்க தொண்டி பகுதியில் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 100 கோடி ரூபாய் இந்த படத்துக்காக செலவு பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு, அவ்வளோ பெரிய நம்பிக்கை இந்த படத்து மேலே. இதில் ஸ்டண்ட் சிவா நடிச்சிருக்காப்புல. அந்த படம் வந்த பிறகு தமிழில் ஒரு முக்கியமான வில்லன் அப்படின்னு பரவலாக அங்கே இருக்கிறவங்க பேசியிருந்துக்கிறாங்க. ரைட், ஓகே, நல்ல ஒரு விஷயம்தான். திறமையான கலைஞர்கள் எப்படியா இருந்தாலும் வெளியே வந்து தான் தீர்வாங்கள் என்பதில் மாற்று கருத்து கிடையவே கிடையாது. இது ஒரு பக்கம் இருக்கும்போது பிளட்டி பாலிடிக்ஸ் அப்படின்ற படம், அந்த படத்தினுடைய டைட்டில் டீசர் அற்புதமாக இருந்தது. உண்மையாக சொல்லப்போனால் சூப்பராக இருந்தது. கௌதம் கார்த்திக் நடிச்சிருக்காரு. மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, கார்த்திக் எவ்வளோ திறமையான நடிகர்னு தெரியும். ஒரு 80s 90s கார்த்திக் அப்படி ஒரு ஃபேன்ஸ், அப்படி பெண் ரசிகர்கள்னால் அவருக்கு தான். அதன் பிறகு கார்த்திக் பற்றி சமீபமாக வந்த சில பேட்டிகள், சில தகவல்கள், அப்புறமா அவர் ஒரு காலத்தில் எப்போது கால்ஷீட்டில் சொதப்பந்து அது இதெல்லாம் அது ட்ரெண்டிங் ஆச்சு, அதெல்லாம் விட்டுருங்க. அதை தாண்டி கௌதம் கார்த்திக்கு ஒரு முக்கியமான இடம் இல்லையே தமிழ் சினிமாவில் அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த ரங்குன்னு ஒரு படம் யாராவது வாய்ப்பு இருக்கவங்க போய் பாருங்கள். பிரமாதமான ஒரு படங்க அந்த படம். அப்படி ஒரு படம் கௌதம்க்கு அமையலை என்பது இந்த பிளட்டி பாலிடிக்ஸ். அதில் என்னென்னா, அந்த டைட்டில் டீசரை பாருங்கள், அருமையாக இருக்கும். ஒரு கொடி செய்கிறவர், இந்த கொடி கம்பம், கட்சி கொடி கம்பம் செய்கிறவர் ஒருத்தர் ஓ அது சாதாரண ஒரு கம்பி,
அதை வந்து இன்னும் தட்டிக்கிட்டு இருக்க நீ வந்து இவ்வளோ நேரம்னு அவர் டைலாக் பேசுவார். இதை சாதாரண கம்மின்னு சொல்கிறியா நீன்ட்டு இந்த கொடிமரம் கட்சி கொடிமரத்தை வெட்டி சாய்க்கிறது, அதை சேதப்படுத்துறது, அதை அப்புறப்படுத்துறது, எவ்வளோ சம்பவங்கள்லாம் வந்து நம்ம செய்தித்தாளில் அதில் எவ்வளோ பிரச்சனைகள், அது எங்கே போய் முடியும் அடிதடியில், அதை தாண்டி வெவ்வேறு விஷயங்களில் போய் முடியும். ஒரு அரசியல் கட்சியே வந்து கொலாப்ஸ் ஆக்குறது, ஒரு கொடி கம்பத்தினால சில கட்சிகளுக்கு தடையெல்லாம் செய்யப்பட்ட சம்பவங்கள் இந்தியாவில் உண்டு வந்து. அப்படி அவர் டைலாக் ஆரம்பிக்கிறார். நீ அப்படி தான் நினைக்கிற, அப்போ அறிஞர் அண்ணா காலத்திலேருந்து நேற்று வந்த விஜய் வரைக்கும், கட்சி ஆரம்பித்த விஜய் வரைக்கும் இந்த கொடி கம்பத்தோடைய முக்கியத்துவம் என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைட்டில் டீசரில் அவர் பேசுகிற வசனம் வந்து, அதாவது எல்லா ஏரியாவிலையும் ஒருத்தன் கொடி பறக்குதுன்னா அது கெத்து கிடையாது. ஒரு ஏரியாவில் நின்று எங்கே திரும்பி பார்த்தாலும் எவன் கொடி தெரியுதோ அதுதான் கெத்து அப்படின்னு வந்து இது விஜய்க்கு எழுதுன மாதிரியா இருக்குது வந்து இந்த டைலாக் வந்து. கிளாப்ஸ் அல்லும் அப்படின்ற மாற்று கருத்து கிடையாது. காரணம் என்னென்னா, இந்த மாதிரியான ஒரு கதைகளை எடுத்து கௌதம் கார்கி இனிமேல் நடிக்க வேண்டும் என்பதுதான் பொதுவான ஒரு விருப்பம். என்னன்னா இதை தீனா ராகவன் அப்படின்றவர் இயக்கியிருக்காரு, சாம் சிஎஸ் இசையமைச்சிருக்காரு. இந்த டைட்டில் டீசரே இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பை கொண்டு வந்திருக்கு அப்படின்போது, இதற்கப்புறம் வரப்போகிற டீசர், அதுக்கப்புறம் வரப்போகிற ட்ரெய்லர், அதெல்லாம் தாண்டி அந்த படம், அதுக்கு ஒரு அரசியல் பின்னணியில் பேசக்கூடிய இந்த படம் கண்டிப்பாக கௌதம் கார்த்திக்கு ஒரு பிரமாதமான படமாக இருக்கும். தேர்தலுக்கு முன்னாடி வந்ததுன்னா பட்டையை கலப்பும் நினைக்கிறேன். ஆனால் அதையும் ஏதாவது சொல்லி சென்சாரில் மடக்கி அடிக்கிற போகிறாங்க. தேர்தலுக்கு முன்னாடி வருது, இந்த அரசியலை பேசுது, இந்த அரசியலை பேசுது, இந்த கொடி கம்பத்தை பேசுது, அந்த கொடி கம்பத்தை பேசுது, குறிப்பாக விஜயோடைய கொடி தெரியுது அப்படின்ற விதத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துருப்போது மேபி தேர்தலுக்கு பிறகு தான் இந்த படமும் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இது ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த விஜய் படம், அது ஜனநாயகன் பார்த்தாங்க. இப்போதைக்கு அதை வெளியே விட்டுறதுக்கான வாய்ப்பே இல்லை ராஜா. அது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. முட்டுக்கட்டைன்னு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த சென்சார் பார்க்க வேண்டிய நேரத்தில் வந்து ஒருத்தருக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டுருச்சுன்னு சொல்லியாச்சு. ரைட்டு, குறிப்பாக விஜய் தரப்பில், ப்ரொடக்ஷன் தரப்பில் ரைட் விடுங்க, எலெக்ஷன் வந்த பிறகு பார்த்துக்கலாங்க. இந்த ஒரு படம் அவங்களுக்கு பயத்தை உண்டாக்குதுன்னா அப்போ விஜய் எவ்வளோ பெரிய பயத்தை உண்டாக்குவார், பார்த்துடலாம், எலெக்ஷன் முடியட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துடலான்ற ரேஞ்சில் ஆகிடுச்சு. இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா, ஓடிடி நிறுவனம், இந்த படத்தை வாங்கின ஓடிடி நிறுவனம் 120 கோடி ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. அவங்க சும்மா இருப்பாங்களா? 120 கோடியை தாண்டி அவங்க எவ்வளோ ஸ்பான்சர் வாங்கியிருப்பாங்க, அவங்களுக்கு எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். விஜயோட கடைசி படம்னு அவங்க என்னங்க இது மாதிரி தள்ளி போயிட்டு இருக்கிறதுனோடனே தயாரிப்பு நிறுவனமே அந்த ஓடிடி நிறுவனத்துடன் போட்டு ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணிட்டுக்கிறாங்க. அன்றைக்கி பரவாயில்ல, ஏன்னா அந்த காசை திருப்பி கொடுத்துட்டு அந்த படத்துக்கு ஓடிடின்னாங்க யார் வந்தாலும் வாங்கிப்பாங்க. வந்து எப்போ ரிலீஸ் ஆனாலும் வந்து இப்போ ஒப்பந்தம் ரத்து பண்ண இந்த நிறுவனமே கூட வந்து வாங்கிக்கலாம். அதெல்லாம் மீறி ஒரு அரசியல் கட்சிக்குள்ளே வந்த ஒரு நடிகருக்கு இவ்வளோ பெரிய அழுத்தத்தை கொடுக்குறீங்க அப்படின்னா, அது படத்தின் மீதான அழுத்தம் எப்படியாப்பட்ட ஒரு விஷயமாக மாறுது பாருங்கள். வந்து இப்படி அழுத்தம் கொடுக்க அந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு, ஜனநாயகன் மீதான எதிர்பார்ப்பு எக்கச்சக்கமாக ஏறிக்கிட்டு இருக்குது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. நீங்கள் வேணால் பாருங்கள், அது அநேகமாக மே மாதம் அல்லது ஜூன் 22 ஜூன் 22 20 விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு இந்த படம் ரிலீஸ் ஆகலாம். மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அந்த படத்து மேலே இருக்குது. அந்த தயாரிப்பு நிறுவனம் பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய தொகை கொடுத்தாங்கன்னா அந்த ஓடிடியே வந்து அவங்க வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கிறது துரந்தர் 2. ஏன்னா துரந்தர் 1 பட்டையை கலப்பின படம் வந்து கிட்டத்தட்ட 1500 கோடி ரூபாய் வசூல் பண்ண படம். குறிப்பாக வந்து இந்த வலதுசாரி இயக்குநர்களுக்கெல்லாம் வந்து படம் எடுக்க தெரியாதுப்பா, அவங்களுக்கு நேர்த்தியான படம் எடுக்க தெரியாது, சொதப்பலான படம் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி விமர்சனத்தை இந்த படம் வந்து டோட்டலாக அடித்து நொறுக்கின படம். 19 ரிலீஸ் ஆக போகிறது. அதுக்கு ப்ரீமியர் பெய்டு ஷோ 18 தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை திரையரங்குகளும் சோல்ட் அவுட் டிக்கெட்டு. இதை மீறி இந்த துரந்தர் டீம் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஐடியா ஒன்று பண்ணியிருக்காங்க. வந்து என்னென்னா 2 நாளைக்கு இந்த படத்தை வந்து, அதாவது துரந்தர் 1 மறுபடியும் ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பெரிய பிரமாதமான ஒரு ஐடியா பாருங்கள். கிட்டத்தட்ட உலகம் முழுக்க ஒரு 700 தேட்டரில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, இந்த துரந்தர் படத்தில் தேட்டரில் பார்த்தவங்க ஒன்று, நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஓடிடியில் இருக்குது. அதை பார்த்து ஏன்னா அதிக வியூஸ் போனது அதுதான். பார்த்து ஒரு பக்கம் சலிச்சு போயிட்டா கூட 2 வரப்போதில்லை, யாராவது பார்க்காதவங்க மறுபடியும் பார்க்க நினைக்கிறவங்க மறுபடியும் வாங்க தேட்டரில் அப்படின்பொழுது இந்த படத்துக்கு எவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்கும். இது எவ்வளோ பெரிய வசூலை கொடுக்கும் பாருங்கள். ஏறக்குறைய 2க்கு ஒரு லீடாக அதை பார்த்துருங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியுன்ற மாதிரி பிரமாதமான ஒரு ஐடியா வந்து, அந்த ஐடியா செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இது ஒரு பக்கம் இருக்கும்போது பிரியங்கா சோப்ரா, பாலிவுட்டினுடைய அழகி, அவங்க ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காங்க விஜயை பற்றி.
விஜய் பற்றி அப்படின்பொழுது தமிழன் படத்தில் அறிமுகமானவர் தான் பிரியங்கா சோப்ரா. இந்திய சினிமாவிலே அறிமுகமானவர் தமிழன் படத்தில் பிரியங்கா சோப்ரா. சாலிகிராமம் மோகன் ஸ்டுடியோவில் தான் செட்டு போட்டு அதனுடைய படப்பிடிப்புலாம் நடந்துகிட்டு இருந்தது. ஏன்னா நிறைய தடவை அங்கே போய் இன்டர்வியூ பண்ணது, போய் ஷூட்டிங் பார்த்தது, அந்த ஷூட்டிங் வந்து கவரேஜ் பண்ணது, இதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. மஜித் டைரக்டர் இயக்கியிருந்தால் அந்த படம் சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த படம் வந்து பெரிய வெற்றி இல்லைனாலும் வந்து இன்றைக்கி வரைக்கும் தமிழன் படத்தை எல்லாரும் பாராட்டிருங்க. அதுக்கு தான் பிரியங்கா சோப்ரா இப்போ பிரியங்கா சோப்ராவுடைய லெவலே வேறு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த கோலிவுட்டு டோலிவுட்டு எல்லா விட்டையும் தாண்டி ஹாலிவுட் லெவலுக்கு போயாச்சு. அவங்க ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னென்னா, நான் முதல்ல அப்போ தான் சினிமாவுக்கு வந்து இங்கே இறங்கி இருக்கிறேன். விஜய் சார் வந்து மேக்கப் போடுவார், நடிப்பார், எல்லாம் பண்ணுவார். ஒரு சாயங்காலம் ஆனால் எங்கேருந்து தான் அவ்வளோ கூட்டம் வரும்னு தெரியாது ரசிகர்கள். அப்படி வந்து அந்த செட்டுக்குள்ளே திபுன்னு வந்து இறங்கிடுவாங்க. இறங்கி இவர்கிட்ட வந்து பார்க்குறதுக்கு, இவர் கூட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, இவர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்கு அவ்வளோ பெரிய கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கோம். நான் உண்மையிலே இந்திய சினிமா ரசிகர்கள் எப்படி இருப்பாங்கன்னு தான் அங்கே தான் பார்த்தேன் நான். ஆனால் விஜய் அவர்கள் ஒரு இம்மி அளவும் முகம் சுளிக்காமல், எந்த விதமான புறக்கணிப்பும் காட்டாமல், ஒவ்வொருத்தரும் அப்படியே வந்து நின்று ஃபோட்டோ எடுத்து அவங்கள கூட நின்று அவங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுக்குறது, அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசுறது, எவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்தாலும் நின்று அதை முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் கிளம்புவார் பேக்கப் ஆன பிறகு. இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, விஜய் காட்டியது வந்து ஒரு தெய்வீக அன்பு அப்படின்னு பிரியங்கா சோப்ரா பாராட்டி தள்ளிட்டாங்க. வந்து என்னென்னா, தமிழன் படத்தை மறுபடியும் டிவிலையும் ஓடிடிலையும் எவ்வளோ பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த படத்தை ரீரிலீஸே பண்ணலாங்க வந்து. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.